காய்ஸ், வெல்கம் டு ஸ்விட்ச்லி சமையல். எல்லாரும் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கான vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் வந்து கிளாஸ்வேர் வந்துட்டு வாங்க போட்டிருந்தோம். இன்றைக்கி அதை வந்து நம்ம ரீஃபில் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து கிளாஸில் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாமல் மதியம் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதியம் லஞ்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ஒரு கடாய் வந்து சீசனிங் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கான vlog. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஒன்று நம்ம ரீஃபில் பண்ணி நம்ம வந்து ஷெல்ஃபில் அடிக்கிடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு இது வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா இதோட லிங்க்கை கேளுங்க. நான் இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12 கிளாஸஸ் இருக்கும். இது வந்து எவ்வளோ அளவுக்குன்னா 1 கிலோ அளவுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஏற்கனவே நான் வந்து ஃபில் பண்ணாமல் ஏற்கனவே இருந்த டப்பாவில் இருந்தது மட்டும் மாத்திரேன். நான் புதுசாக எதுவுமே போடலை. அதை வந்து நம்ம ஷெல்ஃபில் அடிக்கிட்டு பிளாஸ்டிக்லாம் எடுத்துடலாம். இந்த வேலையை வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமான வேலைன்றதுனால காலையிலே ஒரு 7 o'clockலாம் இதை ஆரம்பிச்சு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருப்பு கவுனில் கஞ்சி தான் பண்ண போகிறேன். அதனால் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலைல ஹெல்த் ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் குடிக்கல. பிளாஸ்டிக்கை விட இந்த மாதிரி கிளாஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பட் ஆனால் இது நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். உண்மைக்கு சொல்லணும் அப்படின்னா பிளாஸ்டிக்கை விட இந்த கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்படா இந்த மாதிரி கிளாஸை க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு காலையிலே இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லியே ஆகணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வந்து vlog போகிறதுக்கு ரொம்பவே பயந்தேன், போகுமா போகாதான்னு. பட் ரொம்ப தேங்க்யூ. எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏற்கனவே இந்த வியூவர்ஸ், இப்போ புதுசாக வந்துட்டுருக்கிற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட் தான் வந்துட்டு எனக்கு மோட்டிவேஷன் வந்து அதிகமாக கொடுக்கும். கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய vlog வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்யூச்சரில் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் 1 கப் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி முழுமையாக அரிசி வந்து நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் வந்துட்டு ஒரு ஓட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் குயிக்காக வந்து வேலை முடிக்கும். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு ஒரு 6 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் கஞ்சி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மூடி இது நல்லா வந்து குக்கரை வந்துட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் நல்லா குழைய எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தயிர் கலந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்டோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது ஏர்லி மார்னிங் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முழுசாக சாப்பிட்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்காது, ரொம்ப வந்துட்டு ராவாக இருக்குது அப்படி மாதிரி நினச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு வாட்டி அடிச்சுக்கோங்க. இதில் நான் தயிர் போட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணலாம். நான் மேலவே வெங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து மாங்காய் கூட போட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை துவையல் வந்து நல்லாயிருக்கும். அப்படிலாம் வெறுமனையே வந்து வேர்க்கடலை கூட சாப்பிட்லாம். செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பசியே எடுக்காது. நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா இதை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு குட்டி சீசனிங் ஒன்று பார்த்துடலாம். இந்த கடாய் பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 6 மாதமாவது இருக்கும். இப்போ தான் நான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே இருக்கிறத நான் டோட்டலாகவே மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 4ml தான் வாங்கியிருந்தேன். பட் வந்துட்டு இரும்பு கடாய் தான். இது நம்ம எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக சூடு பண்ணிங்கன்னா அது ஸ்டிக்கர் வந்து அப்படியே பிளாஸ்டிக் வந்துடும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதை பிச்செலாம் எடுக்க வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி சூடு பண்ணிங்கன்னா அப்படியே வந்துட்டு எடுக்க வந்துடும். இது வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து தேய்ச்சி நல்லா ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம வடித்த சாதம் ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த ஸ்மெல்லு வராது. இல்லைனா அந்த இரும்பு ஸ்மெல் வந்து அதிகமாக வரும். இது நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது விளக்க வந்துட்டு அந்த பிளாக் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து தேய்ச்சி கழுவணும். அதனால் இந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு லஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் இந்த வேலையை அப்படியே அவர்கிட்ட தள்ளிட்டு சிக்கனுக்கு தேவையான பொருள்லாம் வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர் வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு சாதம் வடிக்கும் போது நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊறும். வடித்த கஞ்சி தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக அதான் நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னா காலையில் எழுந்துச்சு அதே மாதிரி இப்போ நம்ம விளக்குன மாதிரி ஒரு 2-3 வாட்டி ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தொடச்சிட்டு நம்ம வந்துட்டு கடாய் வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டு அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தீர மாதிரி வறுக்கணும். வறுத்துட்டு அது நம்ம வந்து எடுத்து தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் நல்லா தடவி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் கொஞ்சம் விளக்கிட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் தடவி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமைச்சு முடித்து விளக்கிட்டு மறுபடியும் எண்ணெய் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா இரும்பு கடாய் வந்துட்டு துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கும்.
ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த இந்த வேலை வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம சிக்கன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2ஆக பிரித்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வறுவலும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வந்து நான் வந்து கிரேவியும் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டன் ஷோர் இது வந்து ஹோட்டலில் கொடுக்குற அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா தான், அதாவது சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா வந்து பண்ணணும். அந்த மசாலா வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் வந்து பண்ணணும். இந்த குழம்புக்கு முக்கியமான மசாலா இது தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கசகசா வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதில் தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதிலே வந்து நீங்கள் தேங்காய் வந்து ஒரு 3 பல் அளவுக்கு தேங்காய் வந்து பெரிய பல் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு எனக்கு தேங்காய் பிடிக்காதனால தேங்காய் சேர்க்கலை. கூடவே மற்ற மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டோட அளவு வந்து நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம மறுபடியும் இஞ்சி பூண்டு போட போகிறோம். அதனால் இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி பெரிய துண்டு இஞ்சி ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு கூடவே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். நாட்டுக்கோழி பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இது நம்ம குக்கர்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய் வந்து மிதக்க இருந்துச்சுன்னா தான் வந்து பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் சேம் ஸ்பைசஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸ்பைசஸ் வந்து சேர்க்க பிடிக்கலனா நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து நல்லா அரைச்சிருக்கோம். அதனால் நம்ம சின்ன துண்டாக போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வந்து போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் பெரிய வெங்காயம் வந்து பெரிய சைஸில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கூடவே வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து தக்காளி போட்டிருக்கோம். அதனால் இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி தான். அதையும் போட்டுட்டு இது நல்லா வந்து கலர் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலாலையும் வந்து இஞ்சி பூண்டு இருக்குது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள். நான் வந்துட்டு அந்த மிளகாத்தூள் அரைச்சதுக்கப்புறம் இதை நான் வந்து அரைச்சிட்டேன். இதில் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாவும் கொஞ்சம் நார்மல் மிளகாவும் நல்லா காய வச்சுட்டு இதையும் வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து தனி மிளகாத்தூள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வறுவலுக்கு, மீன் வறுவல், சிக்கன் வறுவலுக்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதையும் அரைச்சி வச்சுட்டேன். இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து வறுவலுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வறுவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற சிக்கன்லேருந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்து நம்ம வறுவலுக்கு போட போகிறோம். ஆனால் இதில் எதுவுமே வந்து பெரிய ஸ்பைசஸ்லாம் கிடையாது. வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள், இவ்வளோ தான் இதோட காரம். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் சேர்த்துடலாம். அந்த இஞ்சி பூண்டு அந்த சிக்கன் நல்லாவே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் அந்த சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும். இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ரெண்டுமே வந்து பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும். மசாலாலாம் வெந்து இதுவும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரணும். நம்ம இந்த மசாலா கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி சேர்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா வாசனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வறுவலுக்கும் கிரேவிக்கும் தேவையான உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த வறுவல் வேலையை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காரத்தூள் தான் சேர்க்க போகிறோம். காரத்தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது மட்டும்தான் நம்மளுக்கு காரம். இதை தவிர்த்து நம்மளுக்கு வேறு எதுவும் போட போகிறதில்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்படியே வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு, பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். வாசனைக்காக இப்போவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சுற்றிடும், கொஞ்சமாக வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா தேங்கி வரும். அப்போ வந்து வறுவல் நல்லா வெந்து வரும். இப்போ அப்படியே அது மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். இதிலே வந்து கிரேவிக்கு தேவையான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் அதையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக வந்து காரத்தூளும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்ததுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி போட்டு இதையும் வந்து குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். நான் சிக்கன் கிரேவிக்கு வந்து கொஞ்சமாக தான் சிக்கன் சேர்த்துருக்கேன். ஆனால் நான் வறுவலுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சிக்கன் போட்டிருக்கேன். ஏன்னா வறுவல் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வறுவலுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுவே போதும். இது வந்து நைட்டு சப்பாத்திக்கு இல்லைனா இதுவே ரைஸ்க்கே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். இது கொஞ்சம் திக்கான செமி கிரேவியாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா தண்ணியாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்ற போகிறேன். இப்போ இந்த குக்கர் போட்டு மூடி ஒரு 3 விசில் போதும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து சிக்கன் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும், தூள் தூளாக வந்துடும். அதனால் நம்மளுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு 3 விசில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அது விசில் வரத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் வறுவல் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக தான் சேர்க்கப்படும். ஏன்னா நீங்கள் இதுவே வந்து குக்கரில் வந்து எடுத்து நீங்கள் வந்து வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து டைரெக்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமான டைம் தான் வேகும். அதனால தான் நான் இரும்பு கடாயில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த தண்ணிலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகி வரணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வறுவல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதிலே வந்து நான் கொஞ்சம் ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவோம். இப்போ இது வந்து வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கிரேவியும் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை இறக்கி நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அப்படியே மாற்றிட்டு இந்த வானல்லே கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே நம்மளோட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக செமி கிரேவி தான் இது. அவ்வளோ வாசனை, நல்லா வந்து நம்ம அரைச்சி போட்டதுனால நல்லா வாசனை கம கமன்னு வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைன்னு நான் சொல்லுவேன். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுலேயும் கொஞ்சம் ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ரைஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸோட தண்ணி வந்து நம்ம ஏற்கனவே பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இரும்பு கடாயில் வந்து ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நம்மளோட ரைஸு, சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் 3மே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து 1:30 இருக்கும். நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மோட்டிவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.